தமிழில் என்ன இல்லை? கண்ணதாசன் ஒரு அருட்கொடை தமிழுக்கு. கண்ணதாசன் மிகச்சிறந்த கவிஞர் என்பதற்கு ஒரே ஒரு உவமை உங்களுக்கு சொல்லுகிறேன். நம் மத்திய அரசு அவருக்கு விருது கொடுக்கவில்லை. அப்பவே நமக்கு தெளிவாக தெரியல சந்திரசேகர், அப்போ இந்த ஆள் அறிவாளி தான். சிவாஜி கணேசனுக்கு விருது கொடுத்தானுங்களா? அழுகையில் படம் பார்ப்போரை அழவைக்கும் நடிக வேந்தே விழுமைய பொருளை எல்லாம் வெடிகளில் காட்டு மன்னா எழு கடல் உலகில் வந்து எட்டாவதாக நின்று எழும் கலை கடலாய் நின்றா இனேனே. யாரு? கண்ணதாசன் பாடுவார் அவரை. சிவாஜி தொழுகையில் தொடங்கி அந்த தொடர்ச்சியில் ரசத்தில் ஒன்றாம் அழுகையை பற்றி பாடும் அருகதை எனக்கே உண்டும்பார். நன்றாய் அழுதவன் ஆதலாலே அனுபவம் அதிகம் தன் கண்வழி சொரியும் உப்பு கடவுளால் வரலாம், பெற்ற மகனால் வரலாம், மண் வழி வரலாம், தன் மனைவியின் வழியில் வரலாம், நண்பர்கள் வழியிலே தான் நான் கண்ட கண்ணீர் உப்பு. எவ்வளவு பெரிய ஆளு கண்ணதாசன். சினிமா பாட்டு பெற வச்சுங்க. தமிழ்தாய் வாழ்த்து அவர் பாடியிருக்க விதங்கள், கதிர் வெடித்து பிழம்பு விழ கடல் உதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பின் முதற்பிறப்பு தோன்றிவிட நதிவரு முன் மணல் தரு முன் நலம் வளர்த்த தமிழ் அணங்கே பதி மதுரை பெருவெளியில் பாண்டியர்கை பார்த்த விளையம்பார். நம்ம உலகம் சொல்றோம்ல, விஞ்ஞானத்தில் சூரியன் வெடிச்சது, அதில் உலகம் வந்து அது கதிர் வெடித்து பிழம்பு விழ கடல் குதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பின் முதற்பிறப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் நலம் வளர்த்த தமிழனங்க. என்ன எப்படி ஒரு மனுஷனை பாராட்டணும்னா, இறந்து போறவன் பூரா இறந்து போறான், சிலரை மட்டும்தானே காலமானாருங்கிறோம். ஏன்? அவர்கள் வாழ்ந்த காலத்தை அவர்கள் காலமாக மாற்றி வைத்து விட்டு இறந்து போகிறார்களே, அவர்கள் தான் காலமானவர்கள். ஆனால் உங்கள்கிட்ட ரொம்ப அன்பா கேட்டுக்கிறேன், உங்க சித்தப்பா செத்தாருன்னா காலமானார்னு அடிக்காதீங்க. இந்த தமிழ்நாட்டில் இந்த சுவரொட்டி கலாச்சாரம் பெரிய சங்கடமாயிட்டு. என்ன பண்ணிக்கிட்டேன், இவன் ராமனுடைய தாய் கருப்பாயம்மாள் மரணமடைந்தாருங்க. யாரு ராமே, யாரு கருப்பாயம்மா, ஏன் செத்தா? தான் வாழ்ந்த காலத்தை தன் காலமாக்கியவர். தமிழை பார்த்து சொல்வாரு, தன்னை புகழ தன்னிடத்தோர் சொல்லில்லாத தமிழ் என்பார். தன்னை புகழ தன்னிடத்தோர் சொல்லில்லாத தமிழே என் தாயே நின் பாதம் போற்றி நினைப்பில் எழும் அத்தனை வடிவம் என்று நிழலாக தோன்றிடினும் சிறிய நெஞ்சி நினைப்பினைக்கு மதிப்பீந்து வாழ்த்தேன் உன் நிழல் கண்ட யானும். தமிழை முழுமையா பார்க்கல, நிழலை பார்த்தேங்கிறார். என்ன அவற்ற ஒரு சிறப்பு. நானும் அவரும் ஒன்று, பள்ளிக்கூடம் போகல, போயிருந்தா வாத்தியார்கள் எங்களை கெடுத்திருப்பாங்க. நல்ல வேலை தப்பிச்சு. எங்கள் தந்தையார் சொன்னாங்க, நல்ல வேலை போகலையா, பொழைச்சிட்டீங்க. ஏன்னா அவங்க பள்ளிக்கூடமே போனதில்லை. எங்கள் தந்தையார் முன்னால் கிவா ஜெகநாதன், வாரியார் சாமிகள், தமிழகத்தின் தலை சிறந்த தமிழகங்கள் நிலைக்கு வந்தால் பார்க்க வருவாங்க, கைகட்டி தான் நிற்பாங்க. அவங்க பள்ளிக்கூடம் போனதே இல்லை. கல்லாடம் தலைகளை சொல்லுவாங்க. அவங்க என்கிட்ட சொன்னது, பாரதியாருக்கு பிறகு கண்ணதாசன் தாண்டா கவிஞர்மாங்க. 8ஆவதா பிறந்தவர் கண்ணதாசன். ஒன்றும் அவராக பேர் வச்சுக்கல. வலம்புரி சோமநாதன்ட்ட வேலைக்கு போகிறாரு. வலம்புரி சோமநாதன், தம்பி உன் பேர் என்னன்னு கேட்குறாரு. அப்போ கம்பதாசன், பாரதிதாசன்லாம் இருந்தோன்னு இவரா சும்மா கண்ணதாசன் இருக்கார், அந்த பேர் நின்றுடுச்சு. அவர் பேர் முத்தையா. முத்தையா. அந்த கடவுளை பற்றி அவர் பாடினது கூட பாருங்க. திருமுருகாற்றுப்படைய அந்த 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 படத்தில், தேவருடைய படத்தில் ரொம்ப சின்னதாக சொல்லிடுவார். இந்த அறுவடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகாற்றுப்படை தனியே வரும் முருகா. அதுபடி வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு ஆண்டியின் கோலம் கொண்டு. பிள்ளையார் தானே நம்ம நாட்டின் சுரண்டல் வர்க்கத்தின் முதல் தலைவர். என்ன சொல்றீங்க? நம்ம கட்சியிலலாம் அப்படி பிள்ளையாரா தானே மேலே இருக்கான். நம்ம முருகன் பூரா தெருவில் இன்னும் மயிலில் சுற்றிக்கிட்டு இருக்கோம். என்ன தலைவரை? என்ன சொன்னார் சிவபெருமான்? உலகத்தை 3 முறை சுற்றி வருவனுக்கு தானே பழம்னாரு. முருகன் தானே ஒழுக்கமாக சுற்றிட்டு வந்தான். இந்த ஆங்கிலத்தில் ஃப்ளாட்டரிங்கிறாங்களா, புகழ்ந்து ஏமாத்துறத முதல்ல தோக்குனர் பிள்ளையார் தான். அதனால தான் அந்த ஆளுக்கு கல்யாணமே ஆகலை. அந்த துரோகத்துக்கு தான். வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பனித்தலையர் கொடுத்ததற்கு ஆண்டியின் கோலம் கொண்டு
மலை மீது நீ அமர்ந்த பழனி ஒரு படைவு. குருபெரும் தத்துவத்தின் சாரெடுத்து நல்ல ஓமனம் மந்திரத்தின் பொருள் உரைத்து தந்தைக்கு உபதேசம் செய்த மலை எங்கள் தமிழ் திருநாடு பெற்ற சுவாமி மலை. அது என்னது? நம்ம கடவுளர் வணக்கம்லாமே செய்தி. நமக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? மூதாதையர்களை பூரா முட்டாள்கள் என்று சொல்லிவிட்டு நாம் முட்டாள்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தந்தையே ஆனாலும் சரி, மகன் தந்தையை விட அறிவுடையவனாக இருந்தால் அந்த தந்தை அவனிடம் பாடம் கேட்கிற பொழுது முறையாக கீழே இருந்துதான் பாடம் கேட்க வேண்டும். குரு அவன் மகன் அல்ல என்று உணர்த்தியதுதானே முருகனும் சிவனும் நடத்திய அந்த விளையாடல். அது ஒரு பெரும் தத்துவத்தின் சாரெடுத்துள்ளார். நல்ல ஓமனும் மந்திரத்தின் பொருள் உரைத்து தந்தைக்கு உபதேசம் செய்த மலை. அதுல சிறப்பு இல்லை, எங்கள் தமிழ் திருநாடு பெற்ற சுவாமி மலை. என்ன அது? இல்லைன்னா திருவிளையாடல் எழுதுவார் பார்த்தீங்களா, தாய்க்கு ஒரு பழி நேர்ந்தால் மகற்கு இல்லையோ. யார்கிட்ட? சிவபெருமான்கிட்ட பானபத்திரர் பாடுவான், உங்க அம்மா தமிழுக்கு ஆபத்துடாங்க. சிவபெருமானுக்கு அம்மா தமிழ்னு சொன்ன ஒரே ஆள் கவியரசர் கண்ணதாசன். சிவபெருமானுக்கு அம்மா யாரு? எங்க அம்மாடா தமிழ் தாய். எனக்கெல்லாம் பெரிய வாய்ப்பு. எங்கள் அம்மா என்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தாங்க. நான் அவர் பின்னாலே தெரியணும். அந்த காலத்தில் போவேன். திருநெல்வேலிருந்து 200 அனுப்பாங்க. இப்போ 200 அப்போ 20,000 அது. நான் ஒரு கிறுக்கு மாதிரி அவர் பின்னாலே போவேன். அவர் இத்தனை பெரிய கவிதை வடிவம் கொண்டவராக வருவதற்கு காரணம் அவருடைய ஆழ்ந்த கல்வி. இப்போ நிறைய பையங்க கவிதை எழுதுறாங்க. அவங்கள்ட்ட என்னுடைய வேண்டுகோள், நல்ல எழுதுங்க, அந்த புஸ்தகத்தை எங்கள்கிட்ட கொண்டு தராதீங்க, தாங்க முடியல அப்பா. திருவாசகமும் தேவாரமும் திருமாய்மொழியும் கம்பனும் வில்லியும் படிக்காமல் கவிதை எழுதாதே. அது உள்ள வாங்கி போட்டிருந்தா தானே கவிதை எழுதுகிற பொழுது சொல் வரும் உனக்கு. அதுல சில பையங்க நல்ல பையங்க என் கவிதையே எழுதி என்கிட்டே கொண்டு காட்டுறான். நான் என்ன பண்ணேன்? அதில் ஒருத்தன் சொன்னான், அண்ணாச்சி இதெல்லாம் நம்ம கவிதைன்னா, அவன் நம்முடைய வாரிசாக உருவாகி கொண்டிருக்கிறான், நீ ஒன்று வருத்தப்படாது. திருவாசகம் முழுமையாக படிச்சிருந்தார், கம்பனை முழுமையாக உள்வாங்கி இருந்தார். அது செட்டி நாட்டுக்காரர்களுக்கே உண்டான பண்பு. இந்த நகரத்தார்களே அதெல்லாம் படிக்கும். இப்போ எங்கள் வீட்டில எல்லாம் சிறு வயதில் தேவாரம் சொல்லணும்னா சாப்பிட முடியாது. காலைல தந்தையார் கூப்பிடுவாங்க, ஒரு திருவாசகம் சொல்லணும், தேவாரம் சொல்லணும், குடிச்சிட்டு நல்லா நெற்றி நிறைய திருநீர் விடணும். எல்லாத்தையும் முட்டாள்தனம்னு சொல்லி கொடுத்துட்டோமே. பிள்ளையார் முன்னால் தோப்புக்கரணம் போடுறோம்ல கணேசன், அதான் கணேசன்ட்ட தான் சொல்லணும். அதை இந்த 2 காதியம் இந்த செவி மடலை அடிக்கடி இழுத்து விட்டா புத்தி கூர்மையா வேலை செய்யணும். இப்போ ஜெர்மனில் கண்டுபிடிச்சிருக்கான். அதை ஹிந்துல எழுதுறான். த ஜெர்மன் சயின்டிஸ்ட் ஆர் சேயிங். ஒன்று செருப்பு கொண்டு அடிச்சானடா, உங்க ஒப்பனும் தாத்தாவும் இதைத்தான் அந்த காலத்திலே இப்படி இழுடா தினசரி 100. இவனுக்கு என்ன தெரியுமா? எதுவுமே ஜெர்மன் சேஸ் ரஷ்யா சேஸ்ன்னு சொன்னா தான் உள்ள இருக்கு. அதுக்கு தான் அந்த காலத்தில் இந்த கடுக்கன் போட்டு விட்டது 2 காதலையும். இப்போ அதை ஒத்த காதலை போட்டு அலையிறானே. என்னன்னு கேட்டால் அறிவு சமமாக இருக்க வேண்டான்றான். அப்படித்தானே? என்ன கவிங்கிறது? தெய்வ வடிவங்களை பாட வருகிற பொழுது கூட அவருடைய செய்தி இறைவன்னா யாரு நமக்கு சொல்லி தருவார்? திருப்பதியில் போய் கோடிக்கணக்கில் உண்டியலில் போடுறானே அவன் கூட பெருமாள் வருவார். அவருக்கு தான் தெரியுமா இவன் எங்கே கொள்ளையடிச்சிருக்கான்னு. அவருக்கு ஒரே அவருக்கு மகிழ்ச்சி. அவர் என்ன தெரிஞ்சுக்கிறாரு? இன்கம் டேக்ஸுக்கு கணக்கு சொல்றதுக்கு தானே இந்த பையனை கொண்டு போடுறான். அவன் இல்லைன்னா நமக்கு எங்கே போடுவான்? அதான் அர்த்தம். ஒரே நேரத்தில் கோடிக்கணக்கில் பணம் விழுது அவர் உண்டியல்ல. ஆனால் கண்ணதாசன் என்ன சொன்னார்? உள்ளோருக்கு செல்வங்கள் சொந்தம், அது இல்லாருக்கு உள்ளங்கள் சொந்தம். இல்லாத இடம் தேடி வருவான், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். எவன் இல்லாதவனும் அங்கதான் கடவுள் வருவான். ஏன்னா கடவுள் மோசமான இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் இருந்தால் அவருக்கு தெரியும் இவெல்லாம். நான் கோயில்களுக்கு போறதே இல்லை, சாமி பிடிக்காதுன்னு இல்லை, கோயிலில் நடக்கிறத பார்த்தா நம்மளால தாங்க முடியல. பெரிய கள்ளச்சார வியாபாரியை கொண்டு அம்மன் முன்னால முதல்ல விட்டுறானே. அவன் இந்த முறம் சைஸுக்கு ஒரு மோதிரம் போட்டிருக்கான். அவன் போட்டிருக்கிற சங்கிலி எங்கேயாவது எக்கு தப்பா சிக்கிக்கிடுமா அவ்வளவு நீளத்தில் சங்கிலி போட்டிருக்கிறான். அவன் முதல்ல நிற்கிறான். என்ன ராஜேந்திரன், நமக்கு தேவாரம் தெரிஞ்சா நம்மளை விட மாட்டேன்றான்.
ஆனால் எங்கள் ஊரில் பட்டர்கிட்ட கேட்டேன், ஏன்டா இவனையெல்லாம் முன்னால் கொண்டு விடுறேன்னா, எங்கள் ஊர் திருநெல்வேலி பார்த்தீங்களா, அவன் தாமிரபரணி தண்ணியை குடிக்கிறான், ரொம்ப அறிவாக சொன்னான், அம்பாளுக்கு யாரெல்லாம் அயோக்கியன்னு காட்ட வேண்டாமாங்கிறான். என்ன அவளுக்கு தெரியாது பாரு. சொல்லடி அபிராமின்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு, வாராயோ திருமுகம் தாராய். அதெல்லாம் கேஸ் கோலேஷன் பண்ண படம். அது எஸ்சி சுப்பி, அது அபிராமி பற்றா வர்றது, அவர் நிற்கிறது, நமக்கு ஒரு நம்பிக்கையே வரும். இப்போ அந்த அம்மா வந்துருவா, இவன் கூப்பிட்றதில்ல. கடவுளை அப்படி போய் கும்பிடணும். கடவுளை அத்தான சொல்றாரு, இல்லாத இடம் தேடி வருவான். அடுத்து என்ன சொல்றார், நாம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். கடவுள் மேல அவருக்கு ரொம்ப கோபமும் உண்டு. கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். பெண் என்றால் என்னவென்று பூரா இவர் பெண்ண சிக்கலுக்கு அவர் எழுதுகிறார். இப்ப நிறைய பிள்ளைகள் காதல் தோல்வியில தற்கொலை பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா. அதுக்கு ஒரு வழி அவர் தான் சொன்னார். ஒரு முறைதான் காதல் வரும் தமிழர் பண்பாடு, அந்த ஒன்று என்ன என்பதுதான் கேள்வி. இப்போது மறுமுறையும் காதல் வந்தால் வாழ்வது எவ்வாறுன்னு, நம் வாழ்க்கையையே காதலித்தால் புரியும் அப்போதுன்னு சொல்ல. என் மேல ரொம்ப அன்பா இருப்பார். அவருக்கு ஒரே ஒரு வருத்தம், அவருடைய பழக்க வழக்கங்களை நான் பங்கு பெறலேன்னு வருத்தம். ஒரு தடவை குற்றாலத்தில் வச்சு என்கிட்ட சொல்றாரு, இந்த பாலாடையில் வச்சு ஒரு 100 மில்லி போட்டுட்டுமான்னார். ஒன்றும் வேண்டாம், நீர் ரசமான தத்துவம் ராட்சச சிந்தனைகள். சொர்க்கத்து ரம்பையும் மேனகை ஊர்வசி தோகையும் நடனமாட துள்ளி குதிக்கும் ஒரு கடலலை தான் அந்த தோதுக்கு தாளம் போட, தட்டத்திலே மது கிண்ணம்பை தெடுத்துவா தங்கமே இன்னும் இங்கே தழுவாத நீ உண்டு நான் உண்டு என்னையே தழுவாது மரண பயமே. என்ன ஆழம். பல பேர் அவரை தவறா புரிஞ்சிருக்காங்க. அவர் குடிச்சிட்டு மேடைக்கு வர மாட்டாரு, குடிச்சிட்டு எழுத மாட்டாரு, எல்லாம் முடிச்சுட்டு இரவு குடிக்க ஆரம்பிப்பார் 12 மணிக்கு, காலையில் 4 மணி வரை. ஆனால் அப்படிலாம் குடிக்கவும் முடியாதுன்னு அந்த குடியாரர்கள் எனக்கு சொல்றாங்க. அது ஒரு வேள்வி மாதிரி குடிப்பாருங்கிறான். அதெல்லாம் நமக்கு என்ன மனுஷன். அது சீசரை பெற்றதாயும் சிறப்புற பெற்றாள், காமராசரை பெற்றதாயும் நாட்டிற்கே பெற்றாள், அங்கு நாசரை பெற்றதாயும் நலமுற பெற்றாள், என்னை ஆசையாய் பெற்ற தாயோ அழுவதற்கென்றே பெற்றாள். ரொம்ப திரைப்படத்துக்கு அதுதான் எனக்கு சாதனை. புரட்சி தலைவருக்குன்னு ஒரு பாட்டு எழுதுவார், சிவாஜிக்குன்னு ஒன்று எழுதுவார், ஜெமினி கணேசனுக்கு ஒன்று எழுதுவார், ஜெய்ஸ் அவங்க தரத்துக்கு, விஸ்வநாதன் இசைக்குன்னு ஒன்று, கேவி மகாதேவன் இசைக்குன்னு, ஸ்ரீதருக்கு வேற, பாலச்சந்தருக்கு ஒன்று. சொல்லட்டுமா, இறைவனின் திருவருள் இல்லாமல் எப்படி அவர் கவிஞராக இருந்திருக்க முடியும்? அதனால தான் கடைசியில் அந்த அவ்வளத்தையும் விட்டுட்டு இறை பக்கம் வந்தார். அதில் தானே அந்த அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதினார். அதில் தானே உங்கள் பாலமணி கண்டனுக்கு ரொம்ப அவர் மேலே, எங்கள் உசிலம்பட்டி தேவருக்கு ரொம்ப பிரியம் கண்ணதாசன் மேலே. என்கிட்ட தினமணி வைத்தியநாத ஒரு தடவை தினமணியில் எழுதினார், ஐயாட்ட ஒரு சங்கடம், எல்லாரையும் ஜாதி சொல்லித்தான் கூப்பிடுவாருன்னு. அப்போ ஒரு தடவை, ஏன் ஐயர் உனக்கு என்ன வருத்தம்? இல்லை நீங்கள் எல்லாருமே அப்படி தானே கூப்பிடுறீங்கன்னாரு. அப்போ சொன்னேன், அந்த காலத்தில் எல்லாரும் ஜாதி பேரை வெளியில் போட்டிருந்தான், இப்போ எடுத்துகிட்டு எல்லா பயிலும் மனசுக்குள்ளே வச்சுருக்கான், அதுக்கு தாண்டா கூப்பிட்றேன். அதை ஒவ்வொருத்தனையும் ஏன்ட்டே வந்து கேட்குறானே, நீங்கள் நம்மாளாங்கிறானே. என்னது நீங்கள் நம்மாளாங்கிறான்? நம்மாள்னா என்னது கேட்குறேன். அதுக்கு யாரை பயன்படுத்துகிறான்? பசும் பொண்ணாங்கிறான், தேவரான்னு கேட்குறான். காமராஜரா? ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு இந்த நாட்டின் விடுதலைக்கு பாடுபட்ட நல்ல தலைவர்களை கூட ஜாதி அடையாளமாக்கிட்டான இன்னைக்கு. என்ன உண்டா இல்லையா ரவி? எங்கால் பூரா வாவுசி படத்தை போட்டு கல்யாண கேந்த அடிச்சுட்டு வரான். நான் கேட்பேன், இந்த ஆள் யார் உனக்குமே? நம்மாளமா? செருப்பு பிஞ்சிரும். அந்த ஆள் சோத்துக்கு இல்லாமல் செத்தான், ஒரு ஜாதிக்கார பையில அப்போ உதவலை. இப்போ என்னடா ஜாதி? விருதுநகர் மண் தானே காமராஜரை தோற்கடித்தது. பிறகு என்ன, விருதுநகரிலே பிறந்தவர்கள் காமராஜர் எனக்கு சொந்தம் என்று சொல்லுகிற தகுதியை என்றைக்கு அவரை அவர்கள் தோற்கடித்தாரோ அன்றைக்கு அவர்கள் போயிடுச்சு அந்த உரிமை. எவ்வளவு பெரிய தலைவனை தோற்று. நாடொன்றே நாடி நின்ற நாடாரை நாடி நின்றேன் பார் கண்ணதாசன். நாடொன்றே நாடி நின்ற நாடாரை. நல்ல வேளை காமராஜுக்கெல்லாம் பிள்ளை இல்லை, கல்யாணம் இல்லை, தப்பிச்சிட்டார். பிறந்திருந்தான்னா, எம்ஜிஆருக்கு பிள்ளை இல்லை,
எம்ஜிஆர் பிள்ளை இல்லாத நல்லதாக போச்சே. வாரியார் சாமிகளுக்கு பிள்ளை கிடையாது. ஒரு தடவை வீட்டில் சாப்பிட்டு போயிட்டேன், ஏன் சாமி உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு. நான் போன ஜென்மத்தில் கடனே வாங்கலைன்ட்டார். கடன் வாங்குறோம் பூரா பிள்ளையா அவருக்கு வாரியார் சாமியினுடைய நினப்பு. ஆனா அவரை காப்பாற்றினது சின்னப்பத்தவர் மட்டும்தான். அதான் கம்பனுக்கு ஒரு சடையப்ப வள்ளல், இந்த கண்ணதாசனுக்கு ஒரு சின்னப்ப வள்ளல். எந்த வீடு ஏலத்துக்கு வருதுன்னு அவருக்கு தெரியாது. அவரை மாதிரி சம்பாதிச்சவனும் கிடையாது. எனக்கு தெரிந்து ஒரு திரைப்படத்துறையில் ஒரு கவிஞன் வீட்டு வாசலிலே தயாரிப்பாளருடைய மகிழுந்துகள் காத்து கிடந்தது அவர் வீட்டில் மட்டும்தான். ஏவிஎம் கார், எல்லா காரும் நிற்கும். என்ன மகிழ்ச்சி எனக்கு அந்த எழுதுகிற முறை. தேவர் படம் போலீஸ்காரன் மகள் எழுத வந்துட்டாரு. அனுமந்தராவ் தபலா, விஸ்வநாதன் ஆர்மணத்தோட ஒரு திண்டு போட்டிருப்பாங்க. இவருக்கு வந்து சாஞ்சிக்கிடுவார். என்ன ஸ்ரீதர், அவனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறார். ஸ்ரீதர் சொல்கிறாரு, அவங்க களவு மனம் பண்ணிக்கிறாங்க அந்த போலீஸ்கார மகனும் அந்த பணக்கார பையனும் பிள்ளையார் கோயிலில். என்ன பண்ண ஸ்ரீதர், மண் மலர் மட்டை எல்லாம் எழுதியாச்சு அப்படிங்கிறார். திரும்ப அப்படியே ஏதோ கேட்கும்போது விஸ்வநாதன் அப்படியே ஆர்மணியத்தில் கை வைக்கிறார். பொன்னன் பேன் சிறு பூவன் பேன் எந்தனர் கண்ணன் பேன் வேறு, அது பாட்டுக்கு வருது. பஞ்சவர்ணாசனம் எழுதிட்டே இருக்கிறார். என்னது, என்னை நீ அறிவா, இவனை நாம் அறிவோம், நம்மை நாம் அறிவோம் வேறு. அவர்பாடு ஒரு 10 சரணம். பின்னாலே போகிறேன் தேவர் படம். யாருக்கு? தலைவருக்கு, புரட்சி தலைவருக்கு. அங்கே வேற தொட்டுவிட தொட்டுவிட தொடரும், கைப்பட்டு விட பட்டு விட மலரும், பக்கம் வர மயங்கும், உடன் வெட்கம் வந்து தயங்கும், பெண் பார்க்க சென்ற போது தலை மண் பார்க்க நின்ற மாது தென் பாண்டி செயலை குலுங்க என்னை சேர்ந்தாலே கண்கள் மயங்க முத்தான கண்ணி நகையும் முதுராத காதல் கதையும் அத்தான் என்ற அந்த மயக்கத்தில் நான் ஒரு மேடையில் சொன்னேன், நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன், நான் ஒரு பெண்ணாக இருந்தால் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்குவேன், ஆனால் கருப்பு நிற பெண்கள் உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு. இந்த சண்டாளம் பதில் சொல்கிற போது சொல்கிறாரு, பெண்களில் நான் நிறம் பார்ப்பதில்லை. அன்னைக்கு காந்தி கண்ணதாசன் சொன்னான், உங்களுக்கு அப்பா இருக்கிற உறவுபுறம் எனக்கு எழுதித்தாங்கன்னு. நான் புத்தகமாக மிகப்பெரிய மேதை, மிகப்பெரிய மேதை. சாஸ்திரி இந்த நாடே கேலி பண்ணிச்சலா குள்ளமாக இருக்கிறாருன்னு. பாகிஸ்தான் போரில் வெற்றி அடைஞ்சார்ல சாஸ்திரி, சென்னைக்கு வருகிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் சத்தியமூர்த்தி பவனுக்கு வர்றார். இவர் என்ன எழுதினார் தெரியுமா? நாலடி எனவே நகைத்த சூரனை வேலடி அடித்த வேலவா வருக. முருகப்பெருமானி சூரபத்மனையும் சேர்த்து பாகிஸ்தான சூரபத்மனாக்குறாரு, சாஸ்திரிய முருகன் ஆக்குறாரு. நாலடி எனவே நகைத்த சூரனை வேலடி அடித்த வேலவா வருக, கற்றூன் பிளந்த சிற்றுளி வருக. இது மொழிபெயர்த்து சொல்லிட்டே இருக்காங்க சாஸ்திரிக்கு. அவர் எந்திரிச்சு வந்து இவர் அப்படியே, இவர் நல்ல உயரம், ஆஜானுபாவா பாரு. கவிஞர் ரொம்ப அநேகமாக கவிஞரை மாதிரி அவருடைய 13 பிள்ளைகள் அவரை மாதிரியே இருக்கிறது விசாலினி மட்டும்தான். அதே நிறம், அதே உயரம், அதே மாறுகன்னு அவரை மாதிரி எழுதுது அந்த பொண்ணு, ரொம்ப நல்லா எழுதுது. அதான் நான் ஒரு தடவை கேட்டேன், இது 13 தானே விசாலினின்னு. ஆமான்னாரு. இது உறுதி தானேன்னு. கேலி பண்ணுறீங்களா? இல்லை கேட்குறேன்னு. இந்த கடைசி பிள்ளை எங்கள் ஊரில் வேறு மாதிரி சொல்லுவாங்கன்னு. உடனே ரசனையாக கேட்பாரு, என்ன சொல்லுவாங்கன்னு. வலிச்சு விட்ட தோசைன்னு சொல்லுவாங்கன்னு. இது அது விசாலினி இப்போ பார்த்தாலும் சொல்லும், அப்பா நீங்கள் சொன்னீங்களா என்ன, இது உங்கள் ஒப்பட்டெல்லாம் சொன்ன மட்டும் சொல்லலையே. அவருடைய குழந்தையே ஒரு பையன் அவர்கிட்ட வந்து புஸ்தகம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கான். இவருக்கு அவன் தான் குழந்தைன்னே தெரியல. நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்தாச்சு, இனிமேல் முடியாதுங்கிறாரு. அவன் சொன்னா, ஓ உன் மகன் யான்னாக்கிறான். அப்போ தான் என்கிட்ட சொல்கிறாரு, எண்ணிக்கை தெரியாமல் குழந்தை பெற்று விட்டு எவன் குழந்தை என்றே எனக்கு தெரியவில்லை என்ன. அவன் பாட்டுக்கு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். நிறைய வாங்கி கொடுத்தாச்சுங்கிறாரு இவர். அவன் உங்கள் பிள்ளை தான் பாண்ணா அப்படின்னு. அது மனோரமாச்சு ஒரு தடவை சொல்லிச்சு, நல்ல வேலைன்னு எல்லாமே 1 2 3ன்னு நம்பர் போட முடியுது உன் வீட்டில் என்னது கண்ணதாசன்ட்ட. எதுக்குன்னு 3A 4Aன்னு 2 பெறாம போனி என்னது, அது கிண்டல். எப்படி ஆள் அவரோட பழகுவதே சொல்லும். அவர் மாதிரி பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரன இறைவன் பணித்தான். படிப்பில் வருவது யாதென கேட்டேன், படித்து பாரன இறைவன் படித்தான். அறிவின் பின்னது யாதென கேட்டேன், அறிந்து பாரன இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது யாதென கேட்டேன், அழித்து பாரன இறைவன் பணித்தான். பாசம் என்பது எதுவென கேட்டேன், பகிர்ந்து பாரன இறைவன் படித்தான். மனையாள் சுகமெனில் யாதென கேட்டேன், மணந்து பாரன இறைவன் படைத்தான். பிள்ளை பெறுவது யாதென கேட்டேன், பெற்றுப்பார் என்று இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாரென கேட்டேன், முதிர்ந்து பாரன இறைவன் பணித்தான்.
வறுமை என்பது யாதன கேட்டேன் வாடிப்பாரன இறைவன் படித்தான். இறப்பின் பின்னது யாதன கேட்டேன் இறந்து பாரன இறைவன் பணித்தான். இவ்வளவு சொல்லுவாரு. கடுத்து சொல்லுவாரு. இவன் உடனே ஆண்டவன்ட்ட கேட்டான், அனுபவித்தேதான் அறிவது வாழ்வனில் ஆண்டவனே நீ என்றான் என்றேன். ஆண்டவன் அருகே நெருங்கி வந்து அனுபவம் என்பதே நான் தான். என்ன அவர் கூட எல்லாம் வாழ கொடுத்து வச்சது நமக்கு. இந்த நல்லவர்கள் உறவு கிடைப்பதற்கே தவம் செஞ்சிருக்கும். கூடவே திரியறதுலாம் சாதாரண விஷயமா? குடி வேற. அது ஒரு இந்த ஒரு கோப்பையிலே என் குடியிருப்புன்னு அவர் எல்லாம் தப்பா, அது ஒன்றும் கிடையாது. உமர் கய்யாமனுடைய பாடலை மொழிபெயர்த்து அவர் பாடினது அந்த படத்தில். அதிலே சொல்லுவாங்க, உமர் கய்யாம் பாடலின் மொழிபெயர்ப்பை கவிஞர் பாடுவார். இவனே அவர் தன்னை எழுதியிருக்காரு. உமர் கய்யாம அவரு ஒன்று போல வந்திருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? உமர் கய்யாம் குடியானம் தான். அரபு நாடுகளில் உங்களுக்கு தெரியும், மன்னரோ இளவரசரோ அரச குடும்பத்தை சேர்ந்த யார் வந்தாலும் தெருவில் ஒருத்தன் இருக்கக்கூடாது. ஒரு தடவை இளவரசன் வருவான், உமர் கய்யாம் நடு ரோட்டில் உட்காந்துருக்கான். அந்த காவலர்களை வெட்ட போறாங்க. இளவரசன் சொல்றான், அவன் பள்ளி தோழன், விட்டுருங்க. பக்கத்தில் போறான். என்ன உமர் அப்படிங்கிறான். நான் இளவரசன் தெரிகிறதாங்கிறான். உமர் கய்யாம் பதில் சொல்றான், அதனால்தான் நீ நிற்கிறாய், நான் உட்கார்ந்து இருக்கிறேன்கிறான். அதுக்குள்ள ஒரு செய்தி இருக்குது. பதவிகளுக்கு போனேன்னா எல்லா இடத்துலையும் உட்கார்ந்துட முடியாடா. நான் கவிஞன், தெருவில் உட்கார்ந்துருக்கேன். நீ இப்போ உன்னை இளவரசர் நில அந்த மண்பாண்ட கடையை பாருங்கிறான். இளவரசன் பார்க்குறான். அதுக்கு பேருங்கிறான் பானை, இதுக்கு பேர் செம்பு, அதுக்கு பேர் மூடி. ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தோம். உமர் கய்யாம் சொல்லியிருக்கான், எல்லாம் மண் அப்படின்னு. நீ இளவரசனம் அல்ல, நான் நம்ம எல்லாரும் மண் தானே. இந்த செல்போனை கொஞ்சம் அணைச்சி வச்சிருங்களேன். ஓ இவனே பண்ணுறானோ பாட்டுக்கு கோவத்தில் மைக்கை உருவி விட்டுறக்கூடாது. அது வேற யாரோ நினச்சேன், உள்ள யாரோ பண்ணுறாங்களோ. நல்ல கருவி, அது நல்ல கண்டுபிடிப்பு. ஆனால் ஒரு சபையில் வந்து அதை அணைச்சிடும். இல்லை அந்த சபையை விட்டு வெளியேறிடும். பண்பு அது. நான் ஒன்றும் எழுதி வச்சுட்டு வந்து பேசலை. அது வந்தால் தான் உங்கள்கிட்ட எக்ஸ்டம் போகிறான். அது இடையூறு இருந்தால் நம்ம சிக்கல் சண்முக சுந்தரம் மாதிரி வெடி போட்டால் நாயனை வேலை செய்யாது. தில்லான மோனாம்பாள் நினைவு இருக்கா? அந்த பாட்டே மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, அழகர் மலை அழகா இந்த சிலை அழகா. யார்? பத்மினி. நாங்கள்லாம் ஒரு காலத்தில் அந்த அம்மாவை தான் நினச்சிட்டு இருந்தோம். என்ன பண்ண, அந்த அம்மா சிவாஜி கணேசனுக்கே கிடைக்கல. நம்ம என்ன பண்ண முடியும் ராஜேந்திரன்? சிவாஜிட்ட ஒரு தடவை சொன்னேன், ஏன்னா எனக்கு பத்மினியை ரொம்ப பிடிக்கும். என்ன பிள்ளை, என்ன நீ ரொம்ப பண்ணுற? இல்லைனா உனக்கு கிடைக்கல எனக்கு பண்ணாங்க. நாங்கள் ரொம்ப அன்பு செலுத்தினோம். அவர் சொன்னார், எங்கள் அம்மா விட மாட்டேன்ட்டாங்கன்னார். ஒரு மிகப்பெரிய கலைஞன் அவன் விரும்பிய பெண்ணை கூட திருமணம் செய்ய முடியாத அளவுக்கு குடும்ப தடைகள் இருந்தன அந்த நாட்டில். என் நண்பர் கணேசன் சொல்கிறார், அவர் 2வது மகன் வக்கீலுக்கு படித்தாரா, அங்கே ஒரு நாயுடு பிள்ளைய காதலிச்சார், நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னாரு. வாழ்த்துறேன் கணேசன். அதெல்லாம் அது அவளும் வக்கீல் அவனும் வக்கீல், அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் தானே வாழ போகிறான். என்ன சொல்கிறீங்க? இப்போ என்னுடைய பையன் திரைப்படத்துறைக்கு போகும்போது என் மனைவி ரொம்ப ஆசையாக அனுப்பிச்சாங்க, பாலுமந்திராட்ட அசோசியேட்டாக. அப்போ என் மனைவிட்ட சொல்லிட்டேன், இந்த பாரு அங்கே அவன் யாரையும் காதலிச்சான் வச்சான்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது, நான் கல்யாணம் பண்ணி வச்சுனேன். ஐயோண்ணா அப்போ சினிமாவுக்கு அனுப்புறேன்ல. நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், நீ யாரை காதலிச்சாலும் அப்பாட்ட சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டேன்னா அவன் அந்த வேலையே பார்க்கல, ஒழுங்காக இருந்துட்டான். இது குழந்தைகிட்ட அப்படி சொல்லித்தரணும். குழந்தைகிட்ட நீங்கள் மிரட்டினீங்கன்னு வைங்க, படிக்காது. தாய்மார்கிட்டையெல்லாம் சொல்கிறேன், 5 வயசுக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க. என்ன பாவம் செய்து உங்கள் வயிற்றில் பிறந்ததோ அட சண்டாளங்களா. 3 வயசுலேயே அதை ஒரு ரிக்ஷாவில் தூக்கி போட்டு அதுக்கு ஒரு டை கட்டி ட்ராயரு பூட்ஸு. அந்த பிள்ளை சொல்லுது, எங்கள் தாத்தா ராமசாமி படையாச்சு ஒத்த வேட்டியோடு தானே அலைஞ்சான், எனக்கு எதுக்கு இத்தனை கட்டி விடுறேங்குது. திரும்பி சாயங்காலம் வரும்போது பூட்ஸு கழுத்தில் தொங்குது, டை கையில் இருக்குது, அது டன்னு வருது. என்னான்னு கேட்டால், இந்த நாட்டு தட்பவெட்ப நிலைக்கு ஏற்ற உடையா எனக்கு தந்திருக்கிற. பிள்ளைகள் மேலே அவருக்கு என்ன பாசம். காதலுக்கெல்லாம் அவர் எழுதின மாதிரிலாம் பாட்டு பையன் அவன் எழுதுனான். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், ஒன்று போதுமே. நாளோடும் பொழுதோடும் உறவாக வேண்டும். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும். அடுத்து ஒரு செய்தி பாருங்க, நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும். அதான் பெண். இது நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், ஆனால் நீ காணும் பொருள் யாவும்
பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும். அதான் பெண்ணு, அவ சாப்பிடுவேன்னு சொல்ல. பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும். பாவை, நீ பாலும் பழமும் சாப்பிட்டு பசியாரிட்டேன்னு வச்சுக்க, பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும். பெண்களுக்கு சொல்றேன், இப்படி இருந்தீங்கன்னா பசி ஆறும். அவனை படுத்தப்படாது. உங்களுக்கு தான் சொல்றேன், ஆம்பளைகளுக்கும் உடனே கைதட்டாதீங்க. 2 பேரும் சேர்ந்ததான வாழ்க்கை. நமக்கு இவ தான் மனைவின்னு இறைவன் திட்டம் போட்டிருக்கான். அவன் மனைவியா வந்துட்டான். இனிமே வருத்தப்படப்படாது. அவ வருத்தப்படுறாளா? அவட்ட தனியா கேட்டா அவளுக்கு ரொம்ப வருத்தம் இருக்கும். ஒரு சமூக கட்டுப்பாட்டுக்காக சொல்ல மாட்டேங்கிறாவா. ஒரு பெருந்தன்மையா சொன்னா இந்த ஆள் வருத்தப்படுவான், என்னத்துக்கு, ஏதோ இந்த நாய்க்கு நம்மளை கொண்டு, அது மனசுக்குள்ள நினைக்கிறா. ஓட்டுறாளா இல்லையா வண்டிய? அப்போ பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும் என்று சொல்வது பெண்ணால் மட்டும்தான் முடியும். ஏனென்றால் பெண் பிறக்கிற பொழுது பெண்ணாக மட்டும் பிறக்கவில்லை, தாயாக பிறக்கிறாள் என்பது தமிழ்நாடு. பிச்சை எடுக்க வர்றவன் எவனாவது அப்பா தந்தையன்னு கேட்கானா? அம்மா தாயன்னா கேட்க. என்ன தலைவர, அப்பா தந்தை என்னன்னா குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும். அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அவ கேட்பா, பிச்சை எடுக்கிறவன் அப்பா தந்தை கேட்கிறான். ஒண்ணு சரியா? நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும் என்று சொல்லுகிற இடத்தில் அவள் காதலி அல்ல, மனைவி அல்ல, தாய். ஒரு தாயாக இருப்பதனாலதான் சொல்றா, பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும். அடுத்து சொன்னா பாருங்க, அதான் மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும். யாரு? நானாக வேண்டும். அடுத்து சொன்னா மடி மீது விளையாடும் சேயாக வேண்டும், நீயாக வேண்டும். என்ன அதுக்குள்ள என்ன செய்தி? மடி மீது விளையாடுகிற சேயாக காதலனை, கணவனை பெண்கள் கொண்டாடினால்தானே மடி மீது சேய் விளையாடும். என்ன என்னமோ ஒருத்தருமே ஒன்றும் பண்ணாத மாதிரி நான் சொல்ற மாதிரி சிரிக்கிறாங்க. அது அயோக்கியத்தனமா இல்லை? என்ன ராஜேந்திர, இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நடக்கும் ஊர்ல, அவங்க பாட்டு சிரிக்கிறாங்களே, என்ன அர்த்தம்? என்னமோ நெல்லைக்கண்ணனுக்கு வேலை சொல்லி இல்லாமல் இங்கேருந்து வந்து சந்திரசேகரன் கூட்டம் மாதிரி, செல்லத்துறை கூட்டம் மாதிரி நம்ம வாழ்க்கையை சுவைப்பதற்கான வழிவகைகளை அவன் சொன்னான் கண்ணதாஸ். ரசிக்க வேண்டாமா வாழ்க்கைய? இந்த உன்னை காணாத கண்ணும் கண்ணல்லன்னு நினைக்கும், உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. அதான் பொண்ணு, அதான் பெண்ணு. நீ இல்லைன்னா நான் இல்லடா பாப்பம்பள. இவன் தான் என்ன சொல்லணும். கல்யாணம் ஆகி 20 வருஷம் வாழ்ந்திருக்கான், 2 பிள்ளை பத்திருக்கிறான். அப்புறம் நம்மகிட்ட சொல்றான், அண்ணாச்சி எனக்கு தென்காசியில தான் பொண்ணு பார்த்தாங்கிறான். இவனை செருப்பால் அடிக்கணுமா வேண்டாமா? இல்லை, அவ தான் 20 வருஷம் பிள்ளை 2 தென்காசி தான். அவ என்ன சொல்ல தெரியுமா? எனக்கு மதுரையில தான் மாமா டாக்டர் மாப்பிள்ளை பார்த்தாங்க. ஏன் விதி? உடனே சொல்லலாம், என்ன நீ மட்டும் சொன்ன? அதான் உன்னை காணாத கண்ணும் நீ சொல்லாத சொல்லும் சொல்லல. அதுல முடிப்பான் பார்த்தீங்களா அந்த பாலும் பழத்துல, சொல்லென்றும் மொழியென்றும் பொருளென்றும் இல்லை, சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை. அது என்ன தெரியுதா உங்களுக்கு? கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லைன்னாலாம் வள்ளுவன் அதான சொல்றாரு. சொல்லாத சொல்லுக்கு சொல்லவே வேண்டாண்டா. அது இப்போ வேற மாதிரி எழுதலாம். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் நினைப்பாட விளங்கா பயிலுவா நோக்கியாங்க. அந்த நோக்கியாங்கிற பேர் அந்த போனுக்கு ஏன் வந்தது தெரியுமா? அதை கண்டுபிடிச்ச 2 ஜப்பான் இளைஞர்களுக்கு அவங்க ஊருக்கு உலகம் பூரா பேர் வரணும்னு நினைச்சான். அவன் ஊர் பேர் நோக்கியா, அதை அதுக்கு வச்சான். இங்க எல்லாத்துக்கும் தான் பேரையே வச்சுட்டான் நூலை. அவன் பாருங்க ஊர் பேரை வைக்கிறான் நோக்கியான்னு. நம்மளால் வைப்பானா சந்திரசேகர்? அது போல நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல என்பது வேறொன்றும் இல்லை. இவ காதலிக்கிறா, இவ சொல்றா உன்னை காணாத கண்ணும் கண்ணல்லன்னு. அவன் ஒரு பார்வை பார்க்கிறான் பார்த்தீங்களா, அது இவளுக்கு புரியுது. நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ கண்ணால சொன்னடா, நான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்க நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும். அது என்ன தெரியுமா? நாம் எத்தனை வயதாகி முதிர்ந்தாலும் நமக்குள்ளே இந்த காதல் இருக்க வேண்டும். காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், காதலின் முன்னே நீயும் நானும். கி ராஜநாராயணன் இருக்காங்கல்ல எழுத்தாளர்,
எங்கள் இடைச்சவல் நாயனா, அவங்க மேலே எனக்கு என்ன பிரியம் தெரியுமா? அவளுக்கு இப்போ 90 வயசாச்சு. அவங்க துணைவியாருக்கு ஒரு 87 வயசு இருக்கும். நம்ம மல்லிகைப்பூ வாங்கி கொண்டு கொடுத்தா கூப்பிட்டு அவர் தான் தலையில் வைப்பார் சந்தோஷமா. பாடுறா, நான் இன்னும் அவளை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் பாரு. அதைத்தான் அவர் சொன்னார். காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், காதலின் முன்னே நீயும் நானும். ஒரு தெய்வம் இல்லாமல் கோயிலும் இல்லை, ஒரு கோயில் இல்லாமல் தீபமும் இல்லை. நீ எந்தன் கோயில், நான் அங்கு தீபம். அதான் பெண்ணுடைய அறிவு. நீ கோயில் தான், ஆனால் நான் வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு வெளிச்சம் வருங்க. அதுக்குள்ள அவ சொல்ற செய்தி வேற. நீ கோயில் தான், ஆனா இருட்டாத்தான் இருப்ப. பெண்ணு தீபமா வந்த அத்தனை நம்ம பெரியவங்க சொன்னாங்கல்ல, வீட்டுக்கு விளக்கேற்றிக்க ஒரு பெண்ணை கூட்டு வந்தோம்னு. நீ எந்தன் கோயில், நான் அங்கு தீபம். தெய்வத்தின் முன்னே நீயும் நானும் வேறல்ல. அதுதான் காதல். நம்ம காதலை தெய்வம் அங்கீகரிக்கணும். புரியுதா? எங்க நம்ம காதலிக்கிற வயசெல்லாம் போயிட்டு. ஆனாலும் காதலிக்கலாம், தப்பு இல்லை. அம்மாவை காதலிக்கலாம், பிள்ளைய காதலிக்கலாம், நாட்டை காதலிக்கலாம். நாட்டை காதலிக்கலாம் தானே. இந்த காதல் பாட்டில் இந்த 2 தான் என்னை ரொம்ப பாய்ச்சேன். நான் பேச நினைப்பதெல்லாமும், அப்புறம் என்னை யாரென்று எண்ணி எண்ணி